ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் பொரியல். இது ரொம்ப நல்ல காய். இந்த காய் எல்லாரும் ஆனால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நிறைய ஃபைபர் இருக்குது. கத்திரிக்காய் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி நம்ம அது கத்திரிக்காயில் என்னென்ன செய்யலாமோ அதே மாதிரி இதுலேயும் செய்யலாம். இப்போ நிறையவே கிடைக்கிது இந்த காய். நல்லா வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீல வாக்குலையும் கட் பண்ணலாம். நான் சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பழுத்துருச்சுன்னா உள்ளுக்குள்ளே சிகப்பாயிடும். அந்த சீட்ஸுமே சிகப்பாக இருக்கும். இதில் அவ்வளோவா பூச்சிலாம் இருக்காது. காயும் நல்லா வெள்ளரி பிஞ்சு எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த காய் பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது தான் சொல்ல போகிறேன். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும். நம்ம தினைக்கும் ஒரு காய் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்கிறத கோவக்காயை டெஃபினட்டாக சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு இவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் இல்லை. யாருனாலும் சாப்பிட்லாம். அந்த காய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கல. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு ஏறினோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது 3 மட்டும் போட்டுட்டு டைரெக்டாக காயை போட்டுடுறேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் காய் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு இது 3 மட்டும்தான் நான் சேர்க்குறேன். நம்ம காரம் தேவைக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். நல்லா மூடி போட்டு மூடிட்டோம்னா உள்ளேயே வெந்துடும். சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் ஆகும். நம்ம எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். நல்லா சுருளை வேணும்னா சுருளை, வேணால் நல்லா சுருங்கணுன்னு எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன். இதுதான் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் எனக்கு லஞ்சுக்கு. அடுத்து பசங்களுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு சாதம். அதுக்கு நான் மொதல் நாளே பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நாள் காத்தோட்டமாக ஈர துணியில் கட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஸ்ப்ரவுட் ஆகிட்டு அதை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வடித்த சாதத்தில் நெய், உப்பு, மிளகு பொடி இதை மட்டும் ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணால் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இப்படி தான் கொடுக்குறது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு ப்ரோட்டீன் ஒரு வகையில் உடம்புக்கு போகணும். நான்வெஜ்ஜில் நம்ம முட்டை, சிக்கன், மீன், ப்ரான் இதிலெல்லாம் ப்ரோட்டீன் இருந்தாலும் நம்ம வெஜ்ஜில் ஃபைபரோடு கொடுப்போம். அதெல்லாம் இந்த பல்சஸில் நிறையா இருக்கும். சுண்டலாக கொடுக்காட்டியும் இந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷு ஒரு ஆம்லெட். லன்ச் பேக் பண்ணியாச்சு. பசங்களுக்கு 2 பேருக்கும் பேக் பண்ணி ஸ்நாக்ஸோட தண்ணி, கர்ச்சீஃப், ஸ்பூன் ரொட்டீனாக செய்கிற மாதிரி பேக் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டி பசங்க இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் சஞ்சீவினி ட்ரீ செடி. இது நான் ஒரு திருவிழாவில் தான் வாங்கினேன். திருவாரூரில் தேரப்போ வாங்கினது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதை நம்ம தண்ணியிலே மூழ்கி வச்சு கட்டி வச்சிட்டோம்னா அதுலேருந்தே இலை நிறையா வரும். அந்த இலை தான் அது சுருங்கி காஞ்சிருக்கும். அது அழகாக வெளியில் வரும். ஆனால் அது ரொம்ப நாள் இருக்கலை. எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் நான். ரொம்ப நாள் இல்லை, வீணாக போயிடுச்சு.
அதுதான் அந்த ஃபோட்டோ. ஆனால் அது முளைச்சி வந்துச்சுன்னா நல்லா பெருசாக கோன் மாதிரி வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கிளைமேட்டாக என்னன்னு தெரியல, வளரலை எங்கள் வீட்டில். இதெல்லாம் எங்கள் வீட்டு கார்டனில் உள்ள பூக்கள். நிறைய தடவை போட்டிருப்பேன், எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த சங்குப்பூ செடி வந்து எவ்வளோ வெட்டினாலும் திரும்பி திரும்பி வளர்ந்துருது. இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த பூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளையாருக்கும் 21 வகையான பூ வைக்கலாம். அதில் இதுவும் ஒன்று ரொம்ப முக்கியமான பூ. அதோட இது மெடிசினல் வேல்யூவும் நிறையா இருக்குது. இந்த பூவை பறித்து நாம் அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது அடுக்கு செம்பருத்தி. இதுலேயும் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. தோலுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு. நம்ம பவுடராகவோ இல்லை பூவாவோ அப்படியே வெந்நீர்லேயே போட்டு குடித்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ப்ரூஃப்னு தெரியல, ஆனால் நிறையா இடத்துல இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அடுக்கு செம்பருத்தி தான் சாப்பிட்ணுமா, ஒத்த இலையாக இருக்கிறத சாப்பிட்ணுமான்னு தெரியல. இப்போ பாருங்கள், இந்த சஞ்சீவினி ட்ரீ நான் திரும்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டே ஒவ்வொரு இலையாக வெளியில் வர ஆரம்பிச்சிது. அந்த இலை தான் சுருண்டு சுருண்டு உள்ளே நிற்கும். அப்புறம் ஒரு 4 நாளைக்கு தண்ணிக்குள்ளேயே வச்சுருந்தோம். இதை இப்போ தண்ணியில் மூழ்கி வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் மறுநாள் பார்த்தா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வெளியில் இலை வர ஆரம்பிச்சிருந்துச்சு. நல்லா க்ரீனாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் இலை வெளியில் வருது. அது உள்ளே மூழ்க மாட்டேங்குதுன்னு ஒரு கம்பி வச்சு கட்டி உள்ளே வச்சுருக்கோம். கொஞ்சம் மேல் பகுதியிலையும் வந்திருக்கு. இந்த சஞ்சீவினி செடி வந்து வாஸ்துபடியும் வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. துளசிக்கு சமமாக சொல்கிறாங்க. நான் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணும்போது வந்துச்சு டீட்டெயில்ஸ் அதெல்லாம். அப்புறம் பாருங்கள், ஒரு 2 நாள் கழித்து இது மாதிரி பெருசாக வந்துருச்சு. அப்புறம் ஒரு வாரம் தான் இருந்துச்சு, வீணாக போயிடுச்சு. ரொம்ப நாள் இருக்கலை. நாங்கள் ஒரு 2 செடி வாங்கிட்டு வந்தோம். அது பார்க்கவும் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது நிறைய நாள் இருக்கல. நீங்கள் அது மாதிரி எதுவும் வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நாங்கள் சிக்கனில் அரைச்சி பால் மாதிரி செஞ்சது. இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் கிரேவியும் பண்ணதை போட்டிருக்கேன், வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஏற்கனவே போஸ்ட் பண்ணது தான். எல்லா வீடியோஸும் பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், விலாக்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.